பொட்டல் குளத்து கரைகள்ல வந்து பனை விதை ஊன போறோம். நம்ம எல்லாருமே வந்து பனை விதை ஊனிருப்போம். ஆனா பனை விதை ஊனுறதுல வந்து சிறப்பு அம்சங்கள் பல விதங்கள் இருக்கு. அது என்னங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். கார்த்தி சொல்லு. இதே விதை வந்து ஒரே விதை ஒண்ணுதான். இந்த விதைய இப்படி மூணா இருக்கையில பிரிச்சு மல்லாக்க வச்சா பெண்பனை சரி நொங்கு காய்க்கும். இதே விதைய குப்புற வச்சா இப்படி குப்புற வச்சா ஆண்மனை. இது அளவரல். சரி இது பயன் வச்சது. பயன் இருக்கு கம்மி அளவரல். இதே விதைய இப்படி மல்லாக்க வச்சோம்னாக்கி பெண்பனை நொங்கு காய்க்கும். ஆமா அதே சாத்தி வச்சா கிழங்கு வரும். ஆமா ஆனா கான்செப்ட் ஒண்ணுதான். விதை ஒண்ணுதான். முளைக்க விதம் தான் வேற. இதே விதைய மல்லாக்க இப்படி ஆரஞ்சு கலரா இருக்கா. இந்த ஸ்டேஜ் வந்து மேல இருக்கணும். இது வந்து பெண்பனை. இது ஆண்மனை. இப்போ நம்ம 2 பெண்பனை வச்சிருக்கோம், ஒரு ஆண்மனை வச்சிருக்கோம். கண்டிப்பா மகரந்த சேர்க்கைக்கு. கண்டிப்பா மகரந்த சேர்க்கை இல்லாம ஒண்ணுமே உற்பத்தி ஆகாது. கண்டிப்பா பாத்துடுங்க மக்களே. இதுதான் பெரிய ஒரு அதிசயமும் அற்புதமும் கூட. ஏன்னா நம்ம எல்லாருமே பனை விதைய வந்து சும்மா குத்த போட்டு போயிருவோம். தன்னால முளைச்சி எது முளைக்கும் அது வந்துட்டு இருக்கும். ஆனா இப்படி வச்சா மட்டும்தான் ஆண் பனையா பெண் பனையாங்கிறத நம்ம உறுதியா நம்ப முடியும். கண்டிப்பா